கலைஞர் அவர்களே, உங்களை வாழ்த்துவதிலே நாங்கள் வாழ்கிறோம். உங்களை 91வது ஆண்டிலே வாழ்த்துகிற போது 100 ஆண்டு வாழ்க, 110 ஆண்டு வாழ்க என்றெல்லாம் வாழ்த்துகிற போது நாங்களும் உங்களோடு சேர்ந்து இணைந்து வாழ்வதாக நாங்கள் எண்ணுகிறோம். ஒருவேளை நீங்கள் கருதலாம் 93 வயது 91 பாராட்டுவதா, அது இவ்வளவு பாராட்டுவதா என்று எண்ணலாம். அதற்கு என்ன காரணம் என்றால் 93 சாதிக்காததை 91 சாதித்தவர் அவர். இந்த 91 ஆண்டும் அவருடைய வாழ்க்கை போராட்ட வாழ்க்கை. அவர் ஈடுபடாத போராட்டமில்லை, அவர் மேற்கொள்ளாத திட்டமில்லை, அவர் எடுத்துச் சொல்லாத விளக்கமில்லை. அவரால் இந்த நாடு ஒரு பெரிய மாற்றத்தை அடைந்திருக்கிறது. ஒருவேளை நீங்கள் கருதலாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானே கலைஞர் என்று. அவர் வெறும் அரசியல் கட்சி தலைவர் அல்ல. அரசியல் கட்சி என்றால் இப்பொழுது நாம் பல கட்சிகளை பார்க்கிறோம். அவர்களை குறைபடுத்துவதற்காக சொல்லல, அந்த கட்சி தலைவர்களை போல அவரும் ஒருவர் என்று கருத முடியாது. அவர் இந்த சமுதாயத்தினுடைய தலைவர், இந்த இனத்தினுடைய தலைவர். இந்த இனத்துக்கு தன்மானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிற ஒரு தலைவர். இந்த இனத்தினுடைய உரிமைக்கு வாதாடுகிற தலைவர். இந்த இன உரிமையை பாதுகாக்க, மொழி உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று வாதாடுகிற தலைவர். அதற்காக எத்தனையோ போராட்டங்கள். இங்கே பேசிய நண்பர் சொன்னதை போல பாளையங்கோட்டை சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிற அளவுக்கு அவர் போராட்டத்தில் தீவிரவாதியாக செயல்பட்டார் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளானவர். ஆக தமிழை காக்க, தமிழ் இனத்தை காக்க, தமிழருடைய மானத்தை காக்க, இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால் உலகத்திலே வாழ்கிற தமிழர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை ஊட்ட, நமக்கு ஒரு பாதுகாப்பு அரண் இருக்கிறது என்ற எண்ணத்தை ஏற்படுத்த காரணமாக இருப்பவர் கலைஞர் அவர்கள். வெற்றி இல்லாவிட்டால் தோல்வி, தோல்வி இல்லாவிட்டால் வெற்றி. ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்களையும் போல, ஒன்று தவறினால் மற்றொன்று, மற்றொன்று தவறினால் மற்றொன்று. ஆக அந்த ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்களையும் போல இருக்கிற இந்த வெற்றி தோல்வியை ஒரு அரசியல் கட்சி, தேர்தலை மட்டுமே கருதக்கூடிய கட்சி பெரிதாக கருதலாமே தவிர, இந்த சமுதாயத்துக்காகத்தான் அரசியல், இந்த இனத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் கட்சி, இந்த இனத்தினுடைய இழிவை துடைப்பதற்காகத்தான் இயக்கம் என்றெல்லாம் உணர்ந்தவர்கள் இந்த வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு தொடர்ந்து பணியாற்றுகிற கடமை நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள் தோல்வியை கண்டு துவள மாட்டார். குறிப்பாக சொன்னால் வண்டிகளிலே, வாகனங்களிலே செல்கிறவர்கள் சாலையிலே பள்ளம் இருக்கிற காரணத்தால் வாகனம் செல்லக்கூடாது என்று நிறுத்த மாட்டார். பள்ளம் இருந்தாலும் அந்த வாகனம் இறங்கி ஏறித்தான் செல்லும். அதை போல தோல்வி என்றாலும், நமக்கு ஒரு எதிர்ப்பு என்றாலும், நம்மை வளைக்கக்கூடிய ஆற்றல் இன்னொரு கட்சிக்கு இருக்கிறது என்றாலும் அதையெல்லாம் எதிர்த்து நிற்பதற்குத்தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள நம்மால் முடியும். எந்த கட்சி நம்மை விட்டு போனாலும் நாம் அதனால் சோர்ந்து விட மாட்டோம். எந்த வெற்றி எதிர்கட்சிக்கு போனாலும் அதற்காக நம்முடைய லட்சியத்தை கைவிட மாட்டோம். இன்னும் ஒரு வகையில் சொல்லப்போனால், நான் சொன்னால் தவறாக எடுத்துக்கொள்ளார்கள், கலைஞருக்கோ எனக்கோ இந்த இயக்கத்தில் இருக்கிற பிடிப்புக்கு காரணம் நாங்கள் இளமையிலிருந்து அந்த கொள்கையில் வந்தவர்கள். நான் 10 வயது 12 வயதிலிருந்து அந்த கொள்கையிலே வந்தவன். அவர் அந்த வயதிலேயே அந்த கொள்கையிலே ஊறி 16 வயதிலே போராட்டத்தில் ஈடுபட்டவர். அந்த அடிப்படை இளமையில் ஏற்பட்ட அந்த உணர்வு எங்களை இன்றைக்கும் அதே உணர்வுக்கு ஆளாக்கி இருக்கிறது. அந்த உணர்வு தான் நம்முடைய இனத்தை காக்கும். நீங்கள் எண்ணி பார்த்தால் நீண்ட காலமாக தமிழினத்தை வீழ்த்துவதற்காக புதிய புதிய ராமாயணங்கள் எல்லாம் புறப்பட்டன. தமிழினத்தை வீழ்த்துவதற்காக புராண கதைகள் தோன்றின. தமிழினத்தை வீழ்த்துவதற்காக பல்வேறு விதமான கற்பனைகள் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் பரப்பப்பட்டன. பேரறிஞர் அண்ணா சொல்வார்கள், திரும்ப திரும்ப நாம் இந்த கட்சி கொள்கையை பேசி கொண்டிருக்கிறோமே, திரும்ப திரும்ப அதைத்தானே பேசுகிறோம், மக்கள் எப்படி அதை ஏற்பார்கள், அப்படி பேசுவதால் என்ன பலன் என்று ஒருவர் கேட்டபோது வெளிப்படையாக சொல்கிறேன், என்னுடைய நண்பர் நாவலர் நெடுஞ்செழியன் ஒரே கொள்கையை ஒரே முறையில் பல ஊர்களில் பேசுவதை பற்றி அண்ணாமலிடத்தில் காஞ்சி கல்யாணசுந்தரம் அவர்கள் எடுத்து சொன்ன போது அண்ணா சொன்னார், பேசினால் என்னையா தவறுன்னார். அவர் சொன்னார், அது என்ன திருப்பி திருப்பி பேசுறதுன்னார். அதுக்கு அண்ணா சொன்னார்,
ஆண்டுதோறும் தானே கோயிலில் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. போன வருஷம் திருக்கல்யாணம் ஆச்சு, இந்த வருஷம் திருக்கல்யாணம் எதுக்குன்னு யாராவது சொல்கிறாங்கன்னா, ஆண்டுதோறும் ராமாயண சொற்பொழிவு நடக்கத்தானே செய்கிறது. வருஷந்தோறும் மகாபாரத கதையை சொல்லி கொண்டு தானே இருக்கார். ஏன் அந்த உணர்வு ஏற்படுத்த. அதே போல் நாவலர் சொன்னாலும் தவறல்ல, அந்த உணர்ச்சி ஏற்பட்டால் போதும் என்று அறிஞர் அண்ணா அவர்களே சொன்னார். ஏன் அது சொல்கிறேன் என்றால், நம்முடைய இயக்கம் இந்த இனத்தோடு வாழ, இனம் வாழ்ந்தால் நாம் வாழ்வோம், இனம் வீழ்ந்தால் நாம் வீழ்வோம். இனம் இருக்கிற வரையில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். இனம் இருக்கிற வரையில் இந்த கொள்கை தொடர்ந்து மக்களிடத்தில் பரப்பப்படும். நம்முடைய தளபதி ஸ்டாலின் சொன்னதைப் போல அடுத்த தலைமுறை அல்ல, இன்னும் பல தலைமுறைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இந்த மக்களிடத்தில் பணியாற்றும் என்று கூறி, கலைஞருடைய நினைவு அந்த நாள் வரையில் தொடரட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.